வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஆம்லேட் பாருங்கள். ஒரு முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கும் போதும் நம்ம இதை வச்சு நம்ம ஆம்லேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிடணும். உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா முட்டையும் அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அந்த முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டையை உடைச்சி ஊற்றி வச்சு இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக இது கூட தேவைக்கேற்ற உங்களுக்கு காரம் ரொம்ப தேவை அப்படின்னா நான் கொஞ்சமாக மற்றபடி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆம்லேட் போட்டுடலாம். இது கூட நீங்கள் இன்னும் மல்லியில் எதுவும் சேர்க்கணும் எதுவுமே சேர்க்கலை. உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் மிளகாய் வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். அதாவது 2 ஆம்லேட் போடுற மாதிரி வந்துடும். அதனால் இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எண்ணெய் தடவிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே சேர்த்துடலாம். பாருங்கள், ஊற்றி வச்சு நல்லா வேகட்டும். பாருங்கள், இது திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஆம்லேட்டு. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.